இதனுடைய தன்மை என்ன? குரு, ராகு, கேது எல்லாருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதனுடைய தன்மைகள், குணாதிசயங்கள் இருக்குது. இப்ப அந்த சூரியன் அப்படிங்கிற போது ஒவ்வொரு கட்டத்தில கிரகங்கள் போகுது இல்லையா? இப்ப அந்த சூரியன் அங்க போகும்போது அங்க ஒரு சந்திரனோ இல்ல புதனோ சுக்கிரனோ அந்த கிரகம் இருக்கின்ற அந்த சூரியன் வெளிச்சத்தில் கொடுக்கிறது. அந்த கட்டத்தில் போகும்போது அந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தெரியுமா இல்லையா? இருட்டுல பேட்டரி கொண்டு போயிட்டு அந்த மரம் இருக்குது, பழம் இருக்குது, இது இருக்குதுன்னு பாத்தீங்களா இல்லையா? அதே போலவே தான் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த கட்டத்தில் என்ன கிரகங்கள்லாம் இருக்குதோ அதனுடைய தன்மையெல்லாம் என்னவோ அதுதான் இந்த உடல் செய்யும். அது நல்ல கிரகங்கள், அதாவது நல்ல தன்மைகளா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். அதுவே கெட்டதும் இருக்குது. அந்த மாதிரி கிரகங்களுக்கு அந்த சூரியன் போகும்போது அதை வெளிச்சம் போட்டு இந்த பூமியில் காட்டுவதுதான் ஜாதகத்தினுடைய அமைப்பு. நீங்க புரிஞ்சுக்கிட்டாலுடைய நம்பினா நம்புங்க, நம்பலாம் ஐ டோன்ட் பாதர்.